1839இல் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் மரணம் பஞ்சாபில் கொந்தளிப்பின் தொடக்கத்தை குறித்தது. அவரது தலைமை இல்லாமல் பஞ்சாபி பிரபுக்களிடையே உள்ள அதிகாரப் போராட்டங்கள் ராஜ்யத்தை பலவீனப்படுத்தியது. இறுதியில் ஆங்கிலேயர்கள் 5 வயது துலீப் சிங்கை அரியணையில் அமர்த்தினார்கள். முதல் 1845 முதல் 46 வரை மற்றும் இரண்டாவது ஆங்கிலோ சீக்கிய போர்களில் 1848 முதல் 49 வரை தோல்விகள் கிழக்கிந்திய கம்பெனியால் பஞ்சாபை இணைக்க வழிவகுத்தது. அவர்கள் இழந்த போதிலும் சீக்கியர்கள் 1857ஆம் ஆண்டின் எதிர்ப்பின் போது வியக்கத்தக்க வகையில் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்தனர். அவர்களது கூட்டாளிகளாக இருந்த திறனைக் கண்டு காலனித்துவ நிர்வாகம் சீக்கிய உயர்சாதியை உருவாக்குவதில் மூலோபாய ரீதியாக முதலீடு செய்தது. ஒரு தனித்துவமான சீக்கிய அடையாளத்தை உருவாக்குவது அவர்களின் காலனித்துவ நலன்களுக்கு சேவை செய்ய முடியும் என்பதை ஆங்கிலேயர்கள் அங்கீகரித்தனர். இந்த நோக்கத்திற்காக அவர்கள் சீக்கியத்திற்கும் அதன் இந்து வேர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை ஊக்குவித்தார்கள். வழக்கம் போல் சீக்கியர்களிடையே கிறிஸ்தவத்தை பரப்புவதன் மூலம் அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டனர். மகாராஜா துலீப் சிங் இந்த முயற்சிகளின் முக்கிய இலக்காக இருந்ததால் ஆங்கிலேயர்களால் இங்கிலாந்துக்கு நாடு கடத்தப்பட்டார். இருப்பினும் பஞ்சாபில் மிஷனரி நடவடிக்கை எதிர்ப்பை சந்தித்தது ஆங்கிலேயர்கள் மென்மையான தந்திரங்களை பின்பற்ற வழிவகுத்தது. தமிழ் உயர்சாதியினரின் பிரிவுகளுடன் அவர்களது அணுகுமுறையைப் போலவே மேற்கத்திய கல்வி, இராணுவ ஆட்சேர்ப்பு மற்றும் கால்வாய் பாசனப் பகுதிகளில் நில மானியம் ஆகியவற்றை அணுகுவதன் மூலம் சீக்கிய மற்றும் பஞ்சாபி உயரடுக்கினரிடையே விசுவாசத்தை ஊக்குவித்தனர். இந்த நடவடிக்கைகள் ஓரளவு விசுவாசத்தை உறுதி செய்தன, ஆனால் பரந்த மக்களை பெருகிய முறையில் வறுமையில் ஆழ்த்தியது. சாதாரண பஞ்சாபியர்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி கடும் சிரமத்தை தந்தது. பஞ்சாப் 50 ஆண்டுகளுக்குள் 6 பேரழிவு தரும் பஞ்சங்களை சந்தித்தது. சுரண்டல் விவசாய கொள்கைகளுடன் இணைந்து இந்த பஞ்சங்கள் பலரை வறுமையில் தள்ளியது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொற்று நோய்கள் 1897 மற்றும் 1918க்கு இடையில் 3 மில்லியனுக்கும் அதிகமான உயிர்களை கொன்றன. இந்த துன்பக்காலம் வெறுப்பை தூண்டியது. 1872ஆம் ஆண்டின் குகா போர் போன்ற எழுச்சிகளுக்கு வழிவகுத்தது. இது நம்தாரி சீக்கியர்களால் வழிநடத்தப்பட்டது. இது விரைவாக ஒடுக்கப்பட்ட போதிலும் குறிப்பாக வட அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர்ந்த மக்களிடையே சுதந்திரத்தின் துடிப்பு நீடித்தது. 1900களின் முற்பகுதியில் பஞ்சாபியர்கள், குறிப்பாக சீக்கியர்கள், வட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு பெரிய அளவில் இடம்பெயர்ந்தனர். ரயில்வே கட்டுமானம் மற்றும் விவசாயம் போன்றவற்றில் பல வாய்ப்புகள் ஈர்க்கப்பட்டன. 1910 வாக்கில் 10,000 இந்தியர்கள், முதன்மையாக சீக்கியர்கள், கனடா மற்றும் அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரையில் குடியேறினர். இந்த புலம்பெயர்ந்தோர் பெரும் சவால்களை எதிர்கொண்டனர். அவர்கள் மரக்குடிசைகளில் வாழ்ந்தனர். அவர்கள் தங்கள் பண்ணைகளை வளர்த்து உழைப்பாளிகளாக நற்பெயரை கட்டினார்கள். சிலர் குறிப்பிடத்தக்க வெற்றியையும் அடைந்தனர். உதாரணமாக கலிபோர்னியாவின் உருளைக்கிழங்கு கிங் என்று அழைக்கப்படும் ஜ்வாலா சிங் ஒரு விவசாயி மற்றும் ஒப்பந்தக்காரராக கணிசமான செல்வத்தை குவித்தார். அவர்களின் ஏராளமான பங்களிப்புகள் இருந்தபோதிலும் சீக்கிய புலம்பெயர்ந்தோர் நிறுவன இனவெறியை எதிர்கொண்டனர். கனேடிய அதிகாரிகள் இந்திய குடியேற்றத்தை கட்டுப்படுத்த விலக்கு கொள்கைகளை அறிமுகப்படுத்தினர். 1908ஆம் ஆண்டின் உத்தரவின்படி இந்திய குடியேறியவர்கள் வருகையின் போது $200 வைத்திருக்க வேண்டும். ஜப்பானிய குடியேறியவர்களுக்கு வெறும் $40 மட்டுமே இருந்தது. இத்தகைய சட்டங்கள் அப்போது வளர்ந்து வரும் இந்திய சமூகங்கள் மீதான விரோதத்தை பிரதிபலித்தன. சீக்கிய புலம்பெயர்ந்தோர் பெருகியதும் அவர்களின் அரசியல் உணர்வும் வளர்ந்தது. பல புலம்பெயர்ந்தோர் பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்வுகளை கொண்டிருந்தனர். குறிப்பாக பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் பணியாற்றியவர்கள் மற்றும் காலனித்துவ சுரண்டலால் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக உணர்ந்தவர்கள். அவர்களின் சிகிச்சையால் விரக்தியடைந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். ஹர்நாம் சிங் சாஹ்ரி மற்றும் தாரக்நாத் தாஸ் போன்ற புரட்சியாளர்கள் புலம்பெயர் மக்களை அணிதிரட்டினர். டாக்கா அனுஷிலன் சமிதியின் தீவிர உறுப்பினரான தாஸ் அமெரிக்காவிற்கு தப்பி சென்றார். அங்கு அவர் ஐரிஷ் தேசியவாதிகள் மற்றும் பிற காலனித்துவ எதிர்ப்பு குழுக்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தினார். ஃப்ரீ ஹிந்துஸ்தான் இந்திய சுதந்திரத்திற்காக வாதிடும் பத்திரிகையை வெளியிட்டார். இதேபோல் ஆர்ய சமாஜ் இயக்கத்தின் மூத்த வீரரான ஹர்னம் சிங் ஸ்வதேஷ் சேவக் தாய்நாட்டின் சேவகர் என்ற பஞ்சாபி மாத இதழை வெளியிட்டார். இந்த வெளியீடுகள் வட அமெரிக்காவில் உள்ள இந்திய சமூகத்தை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தன. கல்சா திவான் சொசைட்டி மற்றும் யுனைடெட் இந்தியா லீக் போன்ற அமைப்புகள் வான்கூவரை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டன. முன்னவர் சீக்கிய மத கவலைகளில் கவனம் செலுத்தியபோது பிந்தையது புலம்பெயர்ந்தோர் எதிர்கொள்ளும் பரந்த சமூக அரசியல் பிரச்சினைகளை எடுத்துரைத்தார். இருவரும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பின் மையங்களாக மாறினர்.
1911 வாக்கில் குடியேற்ற கட்டுப்பாடுகளால் இந்திய குடும்பங்கள் கனடாவில் மீண்டும் ஒன்று சேர்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிட்டது. விரோதத்தை எதிர்கொண்டு பலர் தெற்கே அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தனர். அங்கு பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்வு வளர்ந்தது. இந்த சூழல் லாலா ஹர்தயாள் போன்ற நபர்களுக்கு களம் அமைத்தது. அவர்கள் காதர் மூவ்மெண்ட் இயக்கத்தை ஒழுங்கமைக்கச் சென்றனர். இது இறுதியில் ஜாலியன்வாலா பாக் படுகொலைக்கு வழிவகுத்தது.